இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னகேஸ்வர பெருமாள் கோவில். இங்க வந்திருக்கோம். இந்த பெருமாள் கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலம் ஆசன்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தா வேலூர் அப்படிங்கிற ஊர்ல இந்த கோவில் இருக்கு. இந்த கோவில்ல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா, மைன்யூட்டான சிற்பக்கலைகள் ஒர்க்கு. இது வந்து ரொம்ப ஆச்சரியத்துக்குடைய ஒரு விஷயமா இங்க இருக்கு. உலகத்திலேயே இந்த கோவில் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமான மைன்யூட்டான சிற்பக்கலைகள் ஒர்க்கை நம்மளால பார்க்க முடியும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சோழ, சேழ, பாண்டியர் அப்படின்னு 3 மன்னர்கள் இருந்தாங்க. அவர்களால் கட்டப்பட்ட கோவில்கள் தான் அதிகமா இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுல. அதே மாதிரி கர்நாடகாவில் ஆய்சலாக் மன்னர்னு ஒருத்தர் இருந்தார். அவரால் கட்டப்பட்ட கோவில் தான் இது. இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்காங்க. இந்த கோவில் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக சொல்றாங்க. சுழம்பு லிங்கம் விளங்கும் பழமையான சிவன் கோவில் இங்க இருக்கு. இந்த கோவில் கட்டி முடிக்க 100 ஆண்டுகள் ஆனதா சொல்லப்படுறது. இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நுணுக்கமான வேலைப்பாடுகள். இந்த தூண்கள், சிலைகள் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே நுணுக்கமான சிற்பக்கலைகள் வந்து அப்படி செதுக்கியிருக்காங்க. நம்ம டூரிசம் என்ற இதுல வெளிநாட்டுக்கு போய் சுத்தி பார்க்குறோம். நிச்சயமா இந்த மாரி இடத்துல குழந்தைங்கள கூட்டிட்டு வந்து காமிக்கணும். பெரியவங்கள எடுத்துட்டு வந்து காமிக்கணும். இது வரைக்குமே பார்க்காதவங்க எவ்வளவோ மக்கள் இருக்காங்க இந்த நாட்டுல. இந்த மாதிரி ஒரு வேலைப்பாட்டோட இந்த கோவில் இருக்கிறது நிச்சயமா ஒரு பெரிய ஆச்சரியக்குரிய விஷயம் தான் இது. 500 அடி சதுரம் கொண்ட ஒரு வீடை நம்ம கட்டி முடிக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்படுறோம். இந்த மாதிரி சிற்பக்கலைகளுடைய ஒரு கோவிலை கட்டி முடிக்க நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதை ஏன் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? ஏன் நம்ம அதை பாதுகாக்க மாட்டேங்கிறோம்? நான் கேட்கிற கேள்விகள் எல்லாமே கேள்விக்குறியாகவே இருக்கு. இந்த கோவில சாமி பார்த்துட்டு நான் கோவில சுத்தி வந்துட்டு இருந்தேன். சுத்தி வந்ததுக்கு அப்புறம் நிறைய இந்த மாதிரி வேலைப்பாடுகள் இருக்கனால, ஓகே நம்ம இதனுடைய வரலாற்றை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கைட போய் செக் பண்ணேன். கைட பார்க்கும்போது தமிழ் கைடு யாருமே இல்ல. கன்னட கைடு, இங்கிலீஷ் கைடு தான் அந்த மாதிரி இருந்தாங்க. சோ இது எனக்கு மட்டும் புரிஞ்சா போதாது இல்ல. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் புரியணும்ல. அதுக்கோசம் தமிழ் கைடுக்கோசம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி தமிழ் கைடு வந்தாரு. தமிழ் கைடு என்ன சொல்றாரு, மைக்ல என்னால மாட்ட முடியாது. நான் அப்படியே சொல்றேன், நீங்க அதை பாத்துக்கோங்க அப்படின்னு. ஐயா இதுக்காகவா நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன், தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரும் சரின்னு சொன்னாரு. இந்த கோவில சிலைகள் ஒவ்வொரு சிலைக்கும் என்ன காரணம் அப்படின்றது தெளிவா அவர் விளக்கி இருக்காரு. இந்த கோவிலை இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த நம்மளுடைய வீடியோவை நான் சேனல்ல அப்டேட் பண்றேன். முழுமையான வீடியோவை அப்டேட் பண்றேன். இந்த வீடியோவை பாருங்க. இந்த கோவிலை நேர்ல வந்து பார்த்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா TN21 டிராவல் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ல அலப்பேடுன்னு ஒரு கோவிலுக்கு, அந்த இடத்துல கோவில் சிறப்பம்சமே வந்து இன்டர்லாக் ராக் சிஸ்டம்ல கட்டியிருக்காங்க. அந்த கோவிலை அங்கிருந்து எடுத்து இன்னொரு இடத்துல உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோவிலை போய் பார்க்கலாம்.